ஜெய் குருதேவ். காயத்ரி ஜபம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சௌரியமான ஆசனத்தில் உட்காந்துக்கோங்க. சுகாசனம் அல்லது பத்மாசனம். சுவாசம் நல்லா எடுத்துட்டு இப்படி ஆன்னு உச்சாரணம் பண்ணும்போது அப்சர்வ் பண்ணினா அப்டமன் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுது. மூலாதாரம் சுவாதிஷ்டானத்தில் ப்ரெஷர் கிடைக்கும். இன்டைஜஷன் கரெக்டு பண்ணும். டயபெட்டிஸ் சரியாகும். பைங்க்ரியாட்ஸ் ஆக்டிவேட் ஆகும். லிவர் அதனோட வேலையை நல்லா பண்ணும். மறுபடியும் ஒரு தடவை பண்ணி காட்டுறேன். காற்று நன்னா உள்ளே இழுத்துண்டு அந்த ஆன்னு உச்சரிக்கும்போது அந்த வயிறு நன்னா உள்ளே போகணும். ஸ்டமக் நம்மளோட பேக் போனை டச் பண்ணுற மாதிரி ஒட்டிக்கிற மாதிரி பண்ணணும். இந்த ஆங்கிற உச்சாரணம் 10 நிமிஷம் பண்ணுங்க. சவுண்ட் ஆன் பாடி, பிருத்திவி தத்துவம் சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு மீதில் எஃபெக்ட் தெரியும். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய உதர விதானம் மேலே எழும்புறது. பிபி கண்ட்ரோல் ஆகுது. ஹார்ட் அட்டாக் வரும்னு பயப்படுறவா இதை செய்யும்போது அது வரத்துக்கு முன்னாடியே
தவிர்க்கப்படுறது. நெக்ஸ்ட்டு மகாரம். விசுத்தி ஆக்ஞா சக்கரம் ஆக்டிவேட் ஆகுது. கேன்சர் அதோட க்ரோத்து எதுன்னு இருந்தால் அது கண்ட்ரோல் பண்ணோம், அதை நிறுத்திடும். கார்த்தால அரை மணி நேரம், சாயங்காலம் அரை மணி நேரம் 1 மாதம் பண்ணினா இதனோட பலனை அனுபவிக்கலாம். ஆ 10 நிமிஷம், பூ 10 நிமிஷம், மே 10 நிமிஷம். இதை எல்லாம் சேர்ந்து ஓம் சின்முத்திரை வச்சுண்டு இது 30 நிமிஷம் சேர்ந்து பண்ணுறது ரொம்ப நல்லது. இது குரூப்பாக எல்லோரும் சேர்ந்து செய்யும்போது இதனோட பலன் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் ரொம்ப நிறைய கிடைக்கும். ஃபேக்ட் இஸ் ஃபேக்ட். குண்டலினி ஜாகரணைக்கு ரொம்ப உபயோகப்படுறது. அ உ ம அப்படின்னு ஓம் உன்னோட திருஷ்டி எங்கே இருக்குங்கிறது முக்கியம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா. மூலாதாரத்துலேருந்து சகசிராரம் வரைக்கும் கவனம் வச்சுக்கோங்க. எல்லா ரோகமும் மாயமாக போயிடும். லிங்க்கு டெவலப்பு ஆறுது.
ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோனக பிரச்சோதயாத். இந்த சாதனையில் 3 இம்பார்ட்டண்ட் ஆக்டிவேட் செய்ய முடியும். டயபிட்டிஸ் கண்ட்ரோல் ஆகும், பிபி இல்லாமல் இருக்கலாம், கேன்சரையும் இல்லாமல் செஞ்சுடலாம். பூர் புவக ஸ்வகக வியாகிருதி வந்து எக்ஸ்பேன்ஷன், அதுக்கு சம்மந்தப்பட்ட சவுண்ட்ஸு. ஸ்தூல சரீரம் இருக்கே, அதை தவிர நமக்கு சூஷ்ம சரீரம் இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு காரண சரீரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நாம் கூட இதை சீரியஸாக புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம். இந்திரியம், ஃபிசிக்கல் பாடி, கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் செய்கிறதுக்கு லைஃப் பிரின்சிபல் இருக்குது. கண்ட்ரோல் பை பிரெயின். பிரெயின் வந்து சூஷ்ம சரீரத்தோட சென்டர்னு சொல்லலாம். ஹார்ட் வந்து காரண சரீரத்துக்கு சென்டர். பிளட்டு வந்து சர்க்குலேஷன் நின்றுட்டுனா வேலை பண்ணாது. ஹார்ட் வேலை பண்ணுறதுனால தான் பிரெயின் ஆல்சோ வேலை பண்ணுறது. அப்போ பாடி ஆக்டிவாக இருக்குது, நம்மளாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கோம். ஸ்தூல சூஷ்ம காரண சரீரம் பூர் புவக ஸ்வக, இது 3 ஆக்டிவேட் ஆகுது. பூர் அப்படிங்கும்போது இந்த மூலாதாரம் சுவாதிஷ்டானம், புவகம்போது மணிப்பூரகம், அநாகத்தம், சுவக அப்படிங்கும்போது விசுத்தி ஆக்ஞா ஆக்டிவேட் ஆகுது. சூஷ்மமாக பிரெயின் ஸ்வக ஹார்ட் ஆக்டிவேட் ஆகுது. இது எப்படி ஆக்டிவேட் ஆகுது? ஆனால் இது வந்து சயின்ஸ் படி நமக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் ஆக்டிவேட் ஆகுதுங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். ஓம்ங்கிறது அ உ ம, இது கம்பைண்டாக இருக்குது. சூரியன்டேந்து வர லைட் எனர்ஜி, சூரியன்டேந்து வர பிராணிக் எனர்ஜி, சூரியன்டேந்து வரது குண்டலினி எனர்ஜி நமக்கு கிடைக்கிறது. வெஸ்டர்னர்ஸ் வந்து ஹோக்கட் அப்படின்னு சொல்கிறா. அ உ மாங்கிறது சக்திதாரல் நம்மக்கிட்ட பிரவேசம் பண்ணுறது. லைட், பிராணா, குண்டலினி, இது 3 வருது, லிங்கப் ஆகுது. பூர் அப்படின்னோடனே ஸ்தூல சரீரமும், புவக அப்படின்னோடனே சூஷ்ம சரீரமும் லிங்கப் ஆகுது. ஸ்வக அப்படிங்கும்போது காரண சரீரம் லிங்கப் ஆகுது. ஓம் பூர் புவ ஸ்வக, இதுக்கு அப்புறம் 24 அக்ஷரம் வரும். 8 8 8.
தத் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோனக பிரச்சோதயாத். சயின்டிஸ்ட் இதை அஃபர்மேஷன் டெக்னாலஜியை நன்னா டெவலப் பண்ணுறா. லா ஆஃப் அசோசியேஷன் சைக்காலஜிஸ்ட்டு இதை ரொம்ப நன்னா உபயோகப்படுத்திக்கிறா. இல்லை அஃபர்மேஷன் போட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த வேலை என்னால் செய்ய முடியும், இந்த வேலையை நான் பர்ஃபெக்டாக செய்வேன் அப்படின்னு அதை அடிக்கடி இந்த சொல்ல சொல்ல நமக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸ் நன்னா வருது. தத் சவிதுர் வரேண்யம் அப்படின்னு ஜபம் உச்சரிக்கும்போது மனசு அந்த இடத்துல வச்சு லிங்கப் பண்ணிக்கணும். மணிப்பூரக சக்கரத்தில் அதையே ஸ்ரத்த அப்படிங்கிறோம். அதாவது ஸ்ரத்தையோடு செய்யறதுக்கும் ஸ்ரத்தை இல்லாமல் செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கவனமாக காயத்ரி மந்திரம் உச்சாரணை பண்ணணும். ஓம் அப்படிங்கும்போது 7 சக்கரம் கிளான்ஸ் அன்னி ஆக்டிவேட் ஆகுது. பூர் புவ ஸ்வக அப்படிங்கும்போது ஸ்தூல சூஷ்ம காரண சரீரம் லிங்கப் ஆகுது. தத் சவிதுர் வரேண்யம் சிரேஷ்டமான சூரியன் போல நான் மாறுகிறேன் அப்படின்னு மனசில் நினச்சிக்கோங்க. லிங்கிங் யுவர் செல்ஃப் டு சன். பஞ்சமுகி காயத்ரி பற்றி சொல்லும்போது சவுண்டு அந்தரிஷத்தில் டன்னல்ஸாக ஏற்படுறது. அதை தட்சகன் அப்படின்னு சொல்வா. பாம்பு இல்லை, அது பெகின் ஹோல்ஸ் இன் த ஸ்பேஸ். தட்சகன் கிரியேட்டிங் இங்கே பார்க்க முடியுது. தத் சவிதுர் வரேண்யம் the tunnel is formed due to the sun. ரொம்ப உயரத்தில் இருக்கிற ஜலம் கீழே வர்றது போல் எனர்ஜி ஃப்ளோஸ். the solar energy flows in you. ஓம் பூர் புவ ஸ்வக அப்படின்னு ப்ளக்கிங் செய்கிறாமா? ஹார்ட்டு பிரெயின் கிட்ட தத் சவிதுர் இன்னும் உச்சரிக்கும் போது சோலார் எனர்ஜி ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம், அதை உச்சாரணை பண்ணினா போகிறோம். நான் சொல்கிறேனே எனக்கு ஒன்றும் பலன் கிடைக்கலையே அப்படின்னு சொல்கிறோம். நம்ம எங்கேயோ கவனத்தை வச்சுட்டு ப்ளக்கை கரெக்டான அந்த பாயிண்டில் வைக்கலை அப்படின்னா பலன் எப்படி கிடைக்கும்? ப்ளக்கிங் ஆகலை. ஒரு முகமாக ஏகாகிரதத்தோட தன்மயத்துவத்தோட ஜபம் பண்ணுங்கோ. ஓம் பூர் புவ ஸ்வக ப்ளக்கிங் ஆறுது. தத் சவிதுர் வரேண்யம் சூரியனோட சக்தி ஸ்ப்ளீன் நாபியில் உள்ள போய் பரவுறது. நாபி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கணும். நாம் அம்மா வயத்தில் இருக்கும்போது அம்மாவுடைய ஆலோசனை
ஆகாரம், பாவனை எல்லாம் நாபி துவாரமாக நமக்கு கிடைக்கிறது. அம்மாவோட நாபிலேருந்து நமக்கு அந்த ஆலோசனை, ஆகாரம், பாவனை எல்லாம் நமக்கு வந்துட்டு இருந்தது. இப்போ கூட சூரியனோட சக்தி நாபியிலேருந்து நமக்கு உள்ளே கிடைக்கிறது. நம்ம அதை உபயோகப்படுத்திக்கல. சவுண்டு வரும்போது அதை கவனிக்கணும். அந்த சவுண்டு வரதை நீ கவனிக்கலைன்னா யாரும் எதுவுமே பண்ண முடியாது. ஸ்கூலில் டீச்சர் பாடம் சொல்லி தரும்போது பாடத்தை கவனிக்காமல் நம்ம கவனம் அடுத்த சினிமா எங்கே போகலாம், எப்போ போகலாம் அப்படின்னு இருந்தாக்க டீச்சர் சொல்லித்தர சப்தம் நம்ம உள்ளே போகாது. காயத்ரி ஜபம் உச்சாரணம் பண்ணும்போது சூரியன்டேந்து இந்த சக்தி வரத நீ கவனிக்கணும். அந்த பிராணிக் சக்தியை நீ பெறலை அப்படின்னா யூ ஆர் நாட் aware ஆஃப் இட். ஓம் அ உ ம சரீரத்தில் உள்ள 7 சக்கரம் ஆக்டிவேட் ஆகுது. பூர் புவக ஸ்வக ஸ்தூல சூஷ்ம காரண சரீரம் சூரியனோட சக்தியோட லிங்கப் ஆகுது. எப்படி தத் சவிதுர் வரேண்யம் சிரேஷ்டமான விசேஷமான சூரியனோட சக்தி என் நாபியிலிருந்து என் உள்ள பிரவேசிக்கிறது. அம்மாவோட வயத்தில் இருக்கும்போது அம்மாவோட ஆகாரம் உனக்கு எப்படி போஷணை தரதோ அதுபோல் நம்ம வெளியில் வந்த பின்னாடி நமக்கு போஷணை தரது சூரியனோட சக்தி, சவிதா சக்தி. குரு மா ஆனந்தமாயி சூரியனோட சக்தியை மட்டுமே எடுத்துட்டு 28 வருஷம் உயிர் வாழ்ந்தா. பரமஹம்ச யோகானந்த புக்கில் இதை பற்றி எழுதியிருக்கார். பாசிபிள் ஈவன் நவ் ஆல்சோ. டெக்னாலஜி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஸ்ரத்த வேணும். நாபி சக்கரம் மூலமாக சூரியனோட சக்தி உள்ளே பிரவேசிக்கிறது. ஏழு சக்கரத்துக்கு ஆதாரமானது கலர். வைலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். தத் சவிதுர் வரேண்யம் அப்படிங்கும்போது சூரிய கிரணம் நாபி மூலமாக நம்முள்ள பிரவேசித்து 7 கலர் கிரணமாகுது. அது நம்ம சரீரத்தில் பாவனையோடு செய்யி சரீரத்தில் நன்னா போகிறது. முதல்ல நமக்கு கற்பனை செய்யறதுக்கு தெரியணும். விசுவலைசேஷன் சயின்டிஸ்ட் நன்னா உபயோகம் பண்ணிண்டா. அவள் எதேன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க அதை பற்றி அந்த உபகரணம் பற்றி நன்னா விஷுவலைசேஷன் பண்ணிப்பா. அதை பற்றி நிறைய இமேஜின் பண்ணி அதெல்லாம் புக்கெல்லாம் படிப்பா. நம்மளோட நாபி மூலம் பிரவேசித்த கிரணம் 7 கலரோட 7 பிளேஸுக்கு போகிறது. பர்கோ தேவஸ்ய
தீமகி. பிளட்டு சர்க்குலேஷன் பற்றி நன்னா புரிஞ்சுப்பா. பிளட்டு சர்க்குலேஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன் புரிஞ்சுடுத்துனா அதேமாரி தாட்டு சர்க்குலேஷன் அண்ட் பியூரிஃபிகேஷனும் புரியும். காயத்ரி மந்திரம் உபதேசம் செய்த ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா இதை புரிய வச்சதோட தாட் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். இதையே அவள் விசார் கிராந்தி அப்படின்னு சொல்கிறா. நீச்சமான துச்சமான பலகீனமான ஆலோசனையெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். விசேஷமான சக்தி உனக்கு வரது. அதை நீ ஃபீல் பண்ணணும். பர்கோ தேவஸ்ய தீமகி அப்படின்னா என்னுள்ள இருக்கிற அஜ்ஞானம் போய் ஞானம் வருது. நம்ம சாதாரணமாக சொல்லுவோம், ஏதேனும் ஒரு விஷயத்தை சொல்லி புரியல அப்படின்னா என்ன டியூப்லைட்டா அப்படின்னு கேட்போம். அர்த்தம் என்ன அப்படின்னா பிரெயினில் உள்ள அஜ்ஞானம் போகணும். சூரிய கிரணம் நம்முள்ள பட்ட உடனேயே கிளாண்டு 7 கிரணம் 7 கலர்களாக சக்கரத்துக்கு போகிறது, எல்லா சக்கரத்துக்கும் போகிறது. நம்ம உடம்புல இருக்கிற 7 சக்கரமும் பர்ஃபெக்ட் ஆகுது. அந்த சக்கரம்லாம் பர்ஃபெக்ட் ஆகினா நம்ம பர்ஃபெக்ட் உமன் ஆகிறோம், பர்ஃபெக்ட் மேன் கூட ஆகிறோம். பர்கோ தேவஸ்ய தீமகி அப்படின்னு சொல்லும்போது பிளட்டு சர்க்குலேஷனை நன்னா கவனி. சரீரத்தில் உள்ள எல்லா டாக்ஸின்ஸும் இம்ப்யூரிட்டி எல்லாம் ஹார்ட்டில் வந்து சேரும். இந்த இம்ப்யூர் பிளட்டு லங்ஸுக்கு போய் பம்ப் ஆகுது. எப்போ சூரியனோட கிரணம் பிரெயினில் படுறது, காற்று உள்ளே இருக்கும்போது காற்றை நம்ம உள்ளே இழுக்கும்போது உள்ளே இழுக்கிற காற்று பிளட்டில் உள்ள இம்ப்யூரை பிளட்டை லங்ஸ்லேருந்து எக்ஸ்சேஞ்சு எடுத்து வெளியில் தரது. காற்று ஆக்சிஜன் தரது, டாக்ஸின்ஸ் எடுத்துக்கொள்கிறது. அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் மூக்கு மூலமாக சுவாசம் மூலம் வெளியில் போகிறது. லங்ஸில் இருக்கிற பியூர் பிளட்டு மறுபடியும் ஹார்ட்டுக்கு போகிறது. ஹார்ட்லேருந்து பியூர் பிளட்டு சர்க்குலேஷன் ஆகுது. அன்வான்ட் வேஸ்ட் கலெக்ட் செஞ்சுட்டு லங்ஸுக்கு வந்து மறுபடியும் பியூர் ஆகுது. இதே மாதிரி எக்ஸாக்ட் தாட் ப்ராசஸ் வந்து அந்த மாறுதல் நமக்கு வரணும். டெய்லி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் பியூரிஃபை ஆகுது. நம்ம ஆலோசனையும் இம்ப்யூராக இருக்குது. அதாவது வேண்டாத ஆலோசனையெல்லாம் வருது. எல்லா இம்ப்யூர் ஆலோசனையும் பிரெயினில் கலெக்ட் ஆகுது. ஹார்ட்டில் 4 சேம்பர்ஸ் இருக்கிறது மாதிரி பிரெயின்லேயும் 4 லோப்ஸ் இருக்குது. முன்னாடி சென்டர் சைடில் 2 அப்படி 4 இருக்குது. பிரெயினில் ஹார்ட்டு போல் எப்படி வேலை செய்கிறது, அது மாதிரி தான் ரிஷிலாம் பிரெயின் மாதிரியே ஹார்ட் மாதிரியே பிரெயினும் வேலை செய்யறதுன்னு கண்டுபிடிச்சா. மாடர்ன் சயின்டிஸ்ட்டு இன்னும் அதை புரிஞ்சுக்கல. இதை நீ நன்னா புரிஞ்சுட்டு உபயோகப்படுத்திக்கோ. பர்கோ தேவஸ்ய தீமகி
அந்த சூரிய கிரணம் பிரெயினில் படுறது. நீ சுவாசம் எடுக்கும்போது பிளட்டு ப்யூரிஃபை ஆகுது. அதுபோல் பர்கோ தேவஸ்ய தீமகி அப்படின்னு சொல்லும்போது பிரெயினில் உள்ள தாட்டு கிளியர் ஆகுது. எப்போ காயத்ரி செய்யும்போது பர்கோ தேவஸ்ய தீமகி அப்படின்னு உச்சாரணம் பண்ணுறியோ பிரெயினில் தாட்டு கிளியர் ஆகுது. சைக்காலஜிஸ்ட் சொல்லும்போது பிரெயினில் நம்மளோட பாதம் எவ்வளோ இருக்கோ அவ்வளவு அதிகமாக ஏரியா நம்ம தலையில் மோட்டர் சிரஸில் இருக்குது. பிரெயினை கண்ட்ரோல் பண்ணுறது நம்மளோட கால். சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறா அப்படின்னா பாதத்துக்கும் பிரெயினுக்கும் கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறா. இதையே நம்ம கோயிலெல்லாம் நமக்கு சடகோப்பம் வைக்கிறா தலையில். குரு பாதம், பாதம் பதம் வேர்ட்ஸு புரிஞ்சுக்கோங்க. அந்த ஃபீலிங் ரெஃப்ரெஷ் ஆகணும். பிரெயினில் ப்யூரிஃபை தாட்டு ஆறுது அப்படிங்கிறத நீ ஃபீல் பண்ணணும். என்கிட்ட இருக்கிற அஜ்ஞானம் போச்சு அப்படின்னு நீ நினைக்கணும். வெரி கேர்ஃபுல் டு ரிமெம்பர். நமக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா நாலெட்ஜை யாரானும் சொல்லணும் அப்படின்னு நீ நினைக்கிற. சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறான்னா யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, சொல்லாமலே உனக்கு ஞானம் வரும். நியூட்டனுக்கு புவியீர்ப்பு சக்தி பற்றி யார் சொன்னா? பர்கோ தேவஸ்ய தீமகி. நியூட்டனுக்கு அஜ்ஞானம் போச்சு. அதுக்கப்புறம் நிறைய சயின்டிஸ்ட் டிஸ்கவரிஸு புதுசாக கண்டுபிடிச்சா. அதுக்கு முன்னாடி அவ்வளோ கண்டுபிடிக்கலை. பர்கோ தேவஸ்ய தீமகி. சூரியன்ட்ட எல்லாவித சக்தியும் நிரம்பி இருக்கு. இதை அஸ்ட்ரானமி ஒப்புத்துக்கிறா. எர்த்து 23.5 டிகிரி கொஞ்சம் சாஞ்சு இருக்குது. காயத்ரி கூட 23.5 லெட்டர் தான். காயத்ரிக்கும் எர்த்துக்கும் லிங்க் வச்சுக்கோங்க. எர்த்து வைப்ரேஷன் காயத்ரி மந்திரம் லிங்க் வேணும். காயத்ரி ஒரு மதம், ஒரு தேவதை, அவளுக்கு சம்பந்தப்பட்டது மந்திரம் கிடையாது. அதை சொல்கிறது ஃபார்முலா. எப்படி பூமி சூரியனை சுற்றி வருது, அப்படி எர்த்துக்கு புவியீர்ப்பு எதற்கு இருக்குது? எர்த்துக்கு இந்த ஈர்ப்பு சக்தி இல்லை அப்படின்னா இப்படி இருக்காது. எர்த்து மூவிங் இருக்காது. அது மூவிங் இல்லைன்னா சூரியன்டேருந்து இருக்கிற சக்தி மாறி போயிடும். கொஞ்சம் கிட்டக்க போனாலே எரிஞ்சு போயிடுவோம், கொஞ்சம் தூரமாக போனாலே ஃபீஸ் ஆகிடுவோம், அதாவது ஐஸ் ஆகிடுவோம். இதெல்லாம் ஒரு கரெக்டு டிஸ்டன்ஸில் தான் மெயின்டைன் ஆகுது. சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறான்னா, அஸ்ட்ரானமிஸ் கூட சொல்கிறா, எர்த்துக்கு
நார்த்து போல்லேருந்து காஸ்மிக் ரேடியேஷன்னு அனந்தமான சக்தி வருது. அதே ப்ராசஸ் தான் பர்கோ தேவஸ்ய தீமகி அப்படிங்கிறது. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எர்த்து மினரல் கிங்டம், பிளான்டன் கிங்டம், அனிமல் கிங்டம் எல்லாமே இதை ஒட்டி தான் இருக்குது. அஸ்ட்ரானமி சயின்டிஸ்ட் இதை ஒத்துக்கிறான். அதாவது அவன் என்ன சொல்கிறேன்னா, இன்ஃபினிட் காஸ்மிக் ரேடியேஷன் எங்கேருந்து வருதுன்னு தெரியல. அது சூரியனால் ஃபில்டர் பண்ணி நார்த்து போலுக்கு பிரம்மாண்டமாக என்டர் ஆகுது. நார்த்து போல் எப்படி பூமிக்கு ரொம்ப முக்கியமோ அப்படி நம்மளோட சரீரத்துக்கு சகஸ்ராரம் ரொம்ப முக்கியம். ஹியூமன் பாடி ஒரு மேக்னெட். பிருத்திவி பெரிய மேக்னெட். பர்கோ தேவஸ்ய தீமகி அப்படிங்கும்போது ட்ரெமெண்டஸ் சக்தி எர்த்துக்கு வருது. எர்த்தாக மாற்றுறது சூரியன்டேந்து வர சக்தி தான் அப்படி செய்ய வைக்கிறது. சோலார் ரேடியேஷன் அது நாம மாற்றுறது. பிகாஸ் ஆஃப் த ரேடியேஷன் என்ட்ரிங் ஃப்ரம் ஹியர். பர்கோ அப்படிங்கிறது நம்மளுடைய அஜ்ஞானமான இருட்டை நீக்கிறது. தேவஸ்ய லைட்டு எப்படி வருது? அப்படி சுவாசம் எடுத்து விடும்போது டாக்ஸின்ஸ் எல்லாம் போயிடுறது. பர்கோ தேவஸ்ய தீமகி. பிரெயினில் உள்ள 4 லோப்ஸில் தாட்டு பியூரிஃபை ஆகுது. பிரெயின் டிவினிட்டி தாரணை செய்கிறது. ஓம் பூர் புவ ஸ்வஹ தத் சபிதுர் வரேண்யம். ஏழு கலர் உள்ள போகிறது. பர்கோ தேவஸ்ய தீமகி. தாட்டு பியூரிஃபை ஆகுது. இப்போ கையை தூக்கு அப்படின்னாக்கா எல்லோரும் பேசாமல் இருக்கு. ரைட்டு கையை தூக்கு அப்படின்னா கரெக்டாக தூக்குறள். அப்போ அது தூக்குன்னே உங்களுக்கு அது செய்ய முடியல. அங்கேருந்து ஆர்டரை கரெக்டாக சொன்னப்புறம் தானே தூக்க முடியுது. தாட்டு பியூரிஃபை ஆகுது. அப்போ ரியாக்ட் ஆகிறள். நீங்கள் ரியாக்ட் ஆகலை அப்படின்னா தாட்டு பியூரிஃபை ஆகிறத நீங்கள் அதை உணர்ந்து அதுக்கு ரியாக்ட் ஆகணும். நீ பியூரிஃபை ஆகி ரியாக்ட் ஆகலை அப்படின்னா என்னத்தை சொல்கிறது? தியோ யோனக பிரச்சோதயாத். என்னோடய தாட்டு நன்னா பியூரிஃபை ஆகிறது. அந்த தாட்டு என்னை எப்படி ஜீவிக்க, என்னோடய லைஃப் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறதோ அப்படி இருக்கணும். சொசைட்டி எப்படி ஜீவிக்க சொல்கிறதோ அப்படி ஜீவிக்க கூடாது. யூஎஸில் கொஞ்சம் வருஷம் முன்னாடி சயின்டிஸ்ட் எல்லாம் அந்த மினிஸ்டருக்கு ஒரு லெட்டர் எழுதினான். ட்ரெயின்லாம் 15 கிலோமீட்டர் பர் ஹவருக்கு மேலே ஸ்பீடாக போகக்கூடாது. அப்படி போனால் ரயிலில் இருக்கிறவாளுக்கு சுவாசிக்க காற்று இல்லாமல் அவள் செத்து போயிடுவா அப்படின்னு சொல்லி சொன்னான். இப்போ ரீசண்டாக கல்கட்டாவில் செஞ்சுரி இந்த ரயில்வே ஃபங்க்ஷன் நடந்தபோது இதை அங்கே பேப்பரில் கூட போட்டிருந்தா.
அப்போ இருக்கிறவா சொன்னான், சொசைட்டி டிசைட் செய்யாது எதையும், டிவினிட்டி டிசைட் பண்ணணும். அதாவது டிவினிட்டி சொல்கிறபடி நடக்கிறேன் அப்படிங்கிறது நம்மளோட மோட்டோ கூட அதுதான். இதை சோலார் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாள். கரிஷ்யே வச்சனம் தவா, இது காயத்ரி மந்திரம் கூட அதை தான் சொல்கிறது. அவசரப்பட்டு காயத்ரி மந்திரம் செய்யாத, சுத்தமாக உச்சாரணை பண்ணு. இப்போ டேப் போட்டுட்டு செய்யும்போது அந்த குரலோட நம்மளும் சொல்லும்போது நம்மளோட உச்சாரணம் கரெக்டாகிறது, ஒரு ரித்தம் கிடைக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், டேப்பை போட்டு தூங்கி போய்டுறோம். லாபம் என்ன? டேப்பு சொல்லும்போது நம்மளும் தன்மையத்தோடு சொல்லணும். இதை கேட்டுட்டு இருக்கும்போது இந்த வீடியோவை பார்த்தெல்லாம் நன்னா புரியும். அவர் கரெக்டாக நன்னா செய்கை பண்ணி அந்த எப்படி சொல்லணுங்கிறத சொல்கிறார். ஓம் அப்படிங்கும்போது 7 கிளான்ஸ் நன்னா ஆக்டிவேட் ஆகுது. பூர், புவக, ஸ்வக அப்படின்னா நாபி, ஆக்ஞா, ஹார்ட். தத் சபிதுர் வரேண்யம், நம்ம நாபி மூலமாக சூரியனோட இது உள்ளே போய் 7 கலர்களாக மாறுறது. அது 7 கிளான்ஸுக்கும் போகிறது. வர்கோ தேவஸ்ய தீமகி, தலையில் நம்மளோட தாட்டு பியூரிஃபை ஆகுது. நம்ம குழந்தைகள்லாம் நிறைய புக்கு எடுத்துன்னு போகிறா ஸ்கூலில் படிக்கிறதுக்கு. ஒரு டைம் நான் வெயிட் பண்ணி பார்த்தாக்கா 7 கிலோ கூட இருந்தது. தினம் புக்கு எடுத்துன்னு போகிறா, தினம் புக்கு எடுத்துன்னு வரா. நம்ம ஸ்பிரிச்சுவலில் படிக்கிறோம், ஒரு நோட் புக்கு ஒரு பென்சில் கூட எடுத்துன்னு வரதில்லை. ஆமாம், படிக்காமலே எப்படி ரிசல்ட் வரும்? சயின்டிஸ்டெல்லாம் ரிசர்ச் பண்ணணுன்னா முதல்ல தியரியை கரெக்டாக இருக்கணும். பூர்வ காலத்தில் ரிஷிகள்லாம் ஆசிரமத்தில் குருகுலம் படிச்சுட்டு பிரம்மச்சரியம் முடிஞ்சு அவள் ஆசிரமத்தை விட்டு கிரகஸ்தாசிரமம் போகிறதுக்கு முன்னாடி அப்போ ரிஷிலாம் சொல்லுவாள், சுவாத்தியாயம் மறக்காமல் இரு, சுவாத்தியாயம் படி அப்படின்னு சொல்லுவாள். சுவாத்தியாயம் மா பிரபாத. நம்ம படிக்கிறதே மறந்துட்டோம், படிக்கிறதே இல்லை, பாராயணம் மட்டுமே பண்ணுறோம். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, சயின்ஸ் டெவலப் ஆகும்போது ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் கூட ஈக்குவலாக டெவலப் ஆகுது. அப்படி தான் ஆகணும். இதை புரிஞ்சுட்டு பண்ணணும். அப்போ இன்ட்யூஷன் சொல்கிறது படி செய்கிறேன். நான் என்னோடய இன்ட்யூஷன் சொல்கிறது பர்கோ தேவஸ்ய தீமகி, அதன்படி நான் பண்ணுறேன் அப்படின்னா உன்னுடைய டே டு டே லைஃப்பில் அது பிரபாவம் தெரியணும். மற்றவா என்ன சொல்லுவா, அவன் பக்கத்து மனுஷன் என்ன சொல்லுவான்னு சதா நினச்சிட்டு இருந்தா உன்னோட அபிவிருத்தி எதுவுமே இருக்காது.
உனக்குள்ளேருந்து வர பிரேரணை எப்படி இருக்கணும்? அதை உன்னை பார்த்தாலே அது தெரிஞ்சிடும். ரிஷிலாம் இது 2 குவாலிட்டி டெவலப் செய்யறதுக்கு சொன்னான். ஒன்று ஸ்ரத்த, விஸ்வாசம். இது 2 ரொம்ப அவசியம். ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப தேவை. ஓம் பூர் புவஹ ஸ்வஹ தத் சவிதுர் வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி. ஹார்ட்டுக்கிட்ட வந்து தியோ யோனக பிரச்சோதயாத் அப்படி சொல்லணும். 15 மைலுக்கு மேலே வேகம் போகக்கூடாதுன்னு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருந்தா இன்றைக்கி நம்ம ஜெட் ஏர்வேஸு ஏரோப்ளைன்லாம் இருக்குமா? கரிஷ்யே வச்சனம் தவ பவானி சங்கரம் வந்தே ஸ்ரத்தா விஸ்வாசம் ரூபிணம். ஸ்ரத்த விஸ்வாசம் இல்லைன்னா எதுவுமே டெவலப்மெண்ட்டு இருக்காது. விஸ்வாசம் அப்படின்னா இன்டலெக்சுவலாக கன்வீனியன்ஸ் ஆக, அதாவது விஸ்வாசம் அப்படின்னா இவன் வந்து இன்டலெக்சுவலாக சொல்லியிருக்கா, நமக்கு கன்வீனியன்ஸ் ஆகிற மாதிரி சொல்லியிருக்கா, இது வந்து லாஜிக்கலாகவும் இருக்குது அப்படின்னு நம்ம தோணும். விஸ்வாசம் சம்திங் ரிலேட்டட் டு பிரெயின். லாஜிக் வந்து ஸ்ரத்த ஹார்ட் மீது இருக்குது. காயத்ரி உச்சாரணை பண்ணும்போது ஸ்ரத்த விஸ்வாசம் 2 இருக்கணும். மெக்கானிக்கலாக ஜபம் செய்கிறோமே தவிர விஸ்வாசம் ஸ்ரத்தையோடு செய்யலை. கொஞ்சம் ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். ஒரு நியூ வெட்டட் கப்பிள் இருக்கா, அவள் ஒரு போட்டில் கப்பலில் போயின்னு இருக்கா. அவளுக்கு ஒரு கேபின் இருக்குது. அந்த கேபினில் அவள் இருந்துட்டுருக்கா. ஒரு நாளைக்கு ஒரு புயல் வருது. அப்போ புயல் வந்தாக்க எல்லாரும் பயந்துட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடின்னு இருக்கா. அவள் என்ன நினச்சிட்டுருக்கா, வந்து அந்த நேவல் ஆஃபீஸருக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு நினைக்கிறா. ஆனால் அவள் எங்கே ஓடுறான்னு அவளுக்கே தெரியாது. ஆக்சுவலாக அவள் அந்த நேவல் ஆஃபீஸருக்கு இடைஞ்சல் தான் தரா. இந்த ஒய்ஃப் சொல்கிறா, எல்லாரும் அங்கேயும் இங்கேயும் போயின்னு இருக்கா, நீ மட்டும் ஆயா புக்கை படிச்சுட்டு இருக்கியே அப்படின்னு. அப்போ 2-3 தடவை சொன்னோடனே அவனுக்கு திடீர்னு ஒரு இது வந்துடுறது. பக்கத்தில் இருக்கிற பழம் வெட்டுற கத்தியை எடுத்துட்டு அவள் ஒய்ஃபுக்கிட்ட கழுத்துக்கிட்ட வைக்கிறான். அப்போ அவள் பாட்டு நிதானமாக தான் இருக்கா. என்ன நீ கழுத்தில் கத்தியை வைக்கிற, உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு. இது எனக்கு என்ன பயம், நான்சென்ஸு, கத்தியை எடு, வந்து எனக்கு ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி தான் பகவான் மீத பக்தி ஒரு நம்பிக்கை வச்சுட்டா அந்த பகவானே பார்த்துப்பார், அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ ஒரு காலத்தில் ஒரு விஸ்வாசத்துக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா, அங்கே வந்து நார்த்தில் அந்த கோரக்பூரில் ரொம்ப 6 வருஷமாக மழையே இல்லை. அப்போ அங்கே எல்லோரும் சேர்ந்து ஹிமாலயாவில் ஒரு சாது இருக்கார், அவர் ஆக்ஷன் வந்தால் மழை பெய்யும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த சாதுக்கிட்ட போய் கூப்பிட்றார். அந்த சாது சொல்கிறார், இல்லை வர சௌரியப்படல, ஆனால் மழை வரதுக்கு சான்ஸ் இல்லை அப்படிங்கிற. இல்லை நீங்கள் வந்து தான் ஆகணும், மழையே இல்லையே அங்கே, அதனால் நீங்கள் வாங்கோ அப்படின்னு கூட்டின்னு வரா. அப்போ கூட்டின்னு வந்து ஹோமம் நடக்கிறது. அப்போ வந்து பூர்ணாகுதி நடக்க போகிறது. அப்போ ஒரு வீட்டில் அவள் வீட்டில் இருக்கிற பெரியவாலாம் ஹோமத்துக்கு கிளம்பிட்டான். ஒரு பையனை கூப்பிட்டுருக்கா, அவள் வீட்டில் இருக்கா பையன். அவன் 5 வயசு இருக்கும். அந்த பையன் வரவே இல்லை. அந்த பையன் ஏதோ தேடுறான்,
என்ன நீ தேடுற அப்படின்னா, இல்லை இல்லை எனக்கு கொடை வேணும் அப்படிங்கிறா. அப்போ அவன் ரொம்ப இவாளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் சரி, அந்த பையன் ஒரே பிடிவாதம் பிடிச்சி கொடை இருந்தால் தான் நான் வருவேன் அப்படின்ட்டான். அப்புறம் கொடையை எடுத்து கொடுத்த உடனே அந்த பையன் வந்தான். யஜ்யம் நடக்கிறது. அப்போ பூர்ணாவதி அன்னைக்கு யஜ்யம் முடிகிற டயத்தில் நல்ல மழை வருது. அப்போ எல்லாரும் சுவாமிஜியை ரொம்ப நீ கற்பூர ஆர்த்தியெல்லாம் எடுத்து அவர்கிட்ட ரொம்ப சந்தோஷத்தை தெரிவுபடுத்துகிறார். அந்த சுவாமிஜி அந்த பையனை கூப்பிட்றார். இந்த பையனால் தான் மழை வந்தது. இவன் ஃபெய்த்து அதை நல்ல ஸ்ட்ராங்காக இன்றைக்கி யஜ்யம் பண்ணுறான், மழை வரும் அப்படின்னு அவன் நம்பிக்கை வச்சு அந்த கொடையை எடுத்துன்னு வந்தான். அதனால தான் மழை வந்தது அப்படின்னு சொல்கிறான். உன்னுடைய ஆச்சரணம் நீ எதை ஃபாலோ பண்ணுறதுங்கிறது நிரூபிக்கணும். சும்மா உதட்டளவில் காயத்ரி மந்திரம் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. அந்த மந்திரம் சொல்லும்போது உனக்கு 3 சோர்சஸ் கிடைக்கிறது. அந்த 3 எனர்ஜி வரும்போது உனக்கு உன்னோட லைஃப் அதுக்கு அனுகூலமாக மாறணும். லைட், பிராணா, குண்டலினி. இதையே கங்கா, யமுனா, சரஸ்வதி சக்தி அப்படின்னு திரிவேணின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுறார். அவர் பேஷண்ட்டுக்கு எப்படி பண்ணுறாருன்னு ஒரு சந்தேகத்தோடு பண்ணினா அது எப்படி இருக்கும் நமக்கு? காயத்ரி மந்திரம் உச்சாரணம் பண்ணி கணக்கான பேர் நிறைய அனுபூதி அடைஞ்சிருக்கா, நன்னா ஆயிருக்கா. அந்த ஸ்ரத்த விஸ்வாசம் நமக்கும் வேணும். எனக்கும் அந்த மாதிரி பலன் கிடைக்கும் அப்படின்னு திட விஸ்வாசத்தோட காயத்ரி மந்திரம் பண்ணுங்கோ. வருமா வராதா அப்படின்னு ஆலோசனை பண்ணாத. அது ரொம்ப பலன் தராது. உன்னை இன்னும் ஒரு நெகட்டிவ் ஸ்டேஜுக்கு எடுத்துன்னு போவோம். ஜெய் குருதேவ்.